உனக்கு நல்லது நினைக்கிறவங்கள கூட கேவலப்படுத்தி பேசுறதுதான் உன்னோட குணம். ரம்யா என்கிட்ட சொன்ன விஷயத்தையும் நமக்குள்ள நடந்த விஷயத்தையும் முடிச்சு போட்டு தப்பா பேசுற அளவுக்கு உன் மனசுல அழுக்கேறி போயிருக்க. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட நீ எல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன தைரியம் இருந்தா கட்டின புருஷன் மேல பொய் கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்ப பார்த்திருக்கல நீ. இப்ப கூட நீ கர்ப்பமா இருந்த, உன் வயித்துல இருந்த கரு களைஞ்சிருச்சுன்னு நீ சொல்றத என்னால சத்தியமா நம்பவே முடியல. யாருக்கு தெரியும், என் மேல பொய் கேஸ் கொடுத்த நீ இந்த பொய்யை மட்டும் சொல்றதுக்கு தயங்குறவளா என்ன? அப்படியே உன் கருவுல இருந்த என் புள்ள களைஞ்சிருந்தாலும் ஒரு வகையில அது எனக்கு நிம்மதி தாண்டி. உன்ன மாதிரி ஒருத்தியோட வயித்துல என் புள்ள வளரவே வேண்டாம். போதும், நிறுத்துங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்க. கட்ன பொண்டாட்டி இருக்கும்போது போலீஸ் தேடுதுங்கிறத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவ வீட்டுல போய் கடந்தீங்களே, அதெல்லாம் தப்பே இல்லையா? இல்ல இன்னொருத்தியோட புருஷன்னு தெரிஞ்சிருந்தும் உங்களை கூட்டிட்டு போய் அவ வீட்டுல மறைச்சு வச்சிருந்தாலே அது தப்பு இல்லையா? ஈஸ்வரி, சரவணனை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த நினைச்சது தப்பா? ஏய், ஏன் புருஷனை காப்பாத்துறதுக்கு முதல்ல நீ யாருடி? அவரு தாலி கட்டினது எனக்கா இல்ல உனக்கா? சரி, நீ சொல்றபடியே வர. நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு நியூஸ்ல செய்தி வந்துச்சுல, அதை பார்த்ததும் நான் அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டேன்னு ஒரு செகண்ட் உன் மனசுல தோணுச்சா? சொல்லு, தோணுச்சா? இல்லல்ல, எல்லாரையும் மாதிரி நீயும் என்ன கொலைகாரன்னு தானே நினைச்ச. ஆனா ரம்யா அப்படி நினைக்கல. நான் அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டேன்னு நம்பினா என்ன அதுல இருந்து காப்பாத்தணும்னு துடிச்சா. எல்லாத்துக்கும் மேல தப்பு செஞ்சது தன்னோட அப்பான்னு தெரிஞ்சும் என்ன காப்பாத்த அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா.